அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வகுருப்பியோ நமக. இன்று மார்கழி 27வது நாள். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமூர், சோதிமணிமாடன் தோன்றுமூர், நீதியார் நல்ல பக்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. இன்றைய பாசுரத்தில் அணிகலன்கள்லாம் அணிந்து கொண்டு வருவோம். நாங்கள் மகிழ்ச்சியுடன் உள்ளோம். பறையையும் நோன்புக்கு வேண்டியவற்றையும் கிடைத்துவிட்டது எங்களுக்கு என்று நோன்பு முடிக்கும் போது பறை என்ற இசைக்கருவிகளாம் முழுக்குவார்களாம். அதையெல்லாம் நாங்கள் செய்யப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த பாசுரத்தில். கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறிகொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடே உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நோன்பு முடிக்கும்போது பறை என்ற இசைக்கருவிகளெல்லாம் முழக்கி ஒரு சிறு கூடாரம் அமைத்து அதில் உள்ளே விளக்கை ஏற்றி வைத்து சங்கை கொண்டு முழக்கம் செய்து கண்ணனுக்கு படையலிட்டு நோன்பை முடிப்பார்கள். பிறகு அதை அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக கூடியிருந்து குளிர்ந்துன்னு கூடி சாப்பிடுவார்களாம். அதாவது மார்கழி 30 நாளும் நோன்பிருந்து தை முதல் நாளுக்கு முந்தைய நாள் போகி அன்று பறை உரித்து பொங்கல் பண்டிகை என்று படையலிட்டு நெய் பொங்கல் சாப்பிடுவது வழக்கம். இன்று கூட நாம் அதை கவனிக்கலாம். போகி அன்றைக்கு இந்த பறையை கொண்டு காலை காத்தால் அதை அது ஒலிக்க செய்து மறுநாள் பொங்கல் அன்னைக்கு படையலிட்டு சூரிய பகவானுக்கு படையலிட்டு நெய் பொங்கல் சாப்பிடுவது வழக்கமாக பார்க்கிறோம். அது இன்று அந்த பறை சாத்துக்கிறது பறை அடிக்கிறதுங்கிறது இங்கு நகரப்புறத்திலும் உள்ளது. புற நகரத்தில் நிறையாக அது அந்த மாதிரி இருக்கும். அவ்வாறு ஆண்டாள் என்ன சொல்கிறார், எல்லோருக்கும் பறை சாத்தி சொல்கிறாளாம். நாங்கள்லாம் முடிச்சிட்டோம் நோன்பு, இனிமேல் அடுத்தது பெருமாள் கிட்ட போய் பறையை வாங்கிக்கணும், அவ்வளோதான், அவரை போய் நாம் பார்க்கணும் அப்படின்ட்டு பறை சொல்கிறான்னா நான் முன்னமே சொல்லிடுறாளாம். முன்ன ராஜா காலத்துலலாம் சில விழாக்கள் சில விஷயங்கள்லாம் நடக்கச்சே முன்னாடி பறையை போட்டு அந்த சிப்பாய்கள்லாம் சொல்லிடுவாள், முழக்கம் சொல்வாள் இல்லையா, அந்த முழக்கம் பண்ணி சொல்லிடுவாள். அது மாதிரி இது என்ன சொல்கிற ஆண்டாள் பறை சொல்கிறேன்னா நான் முன்னாடியே சொல்கிறேன், நான் என்னன்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மா பற்றி தான் சொல்கிறேன், இந்த ஜீவாத்மா போய் பரமாத்மாவை சேரணும், அதுதான் இந்த பறை என்கிறது, அதை நான் முன்னையே சொல்லுகிறேன் என்று முன் பாசுரத்திலேருந்தே முதல் பாசுரத்திலேருந்தே அவள் பறைங்கிறாள், பறையிட்டு சொல்லுகிறாள். இந்த பாசுரமே என்ன சொல்கிறதுன்னா பெருமாள்கிட்ட போய் எப்படி சேர்றதுங்கிறது தான் சொல்கிறது, அதை தான் இவ சொல்கிறா இதில். ஸோ அதனால் என்னமா அது முழக்கம் கை கூப்பி அஞ்சலி செய்து ஆச்சாரியின் சம்பந்தம் பெற்று சமாசேனம் செய்து கொண்டு திருமந்திரத்தெல்லாம் அறிந்து கொண்டு ஞான வைராக்கியம் பெற்று நீயே கதி என்று துவயத்தை அனுசரித்து கொண்டு சரணமடைய வேண்டுமா. அது மாதிரி இருக்கச்சே ஸ்ரீவைகுந்தத்துக்கு பிராப்தியான மோட்சத்தை பெற்று எல்லோரும் நித்திய சூழலோடு கூடி கைங்கரியம் செய்யணும். அதுதான் நோன்பின் பலன். அதைத்தான் இவள் என்ன சொல்கிறான்னா, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமேங்கிறா. அதான் என்னது இதெல்லாம் இந்த ஸ்ரீஸ்துதிகள்லாம் சொல்கிறோம் நம்ம. திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் அதெல்லாம் இப்போ சொல்லி சொல்லி பழக்கப்படுத்திட்டோம்னா நம்ம அங்கே போனாலும் எல்லாருடையும் சேர்ந்து அதை சொல்லிட்டு இருக்கலாம். அதை தான் ஆண்டாள் இங்கு சொல்லுகிறார்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் நாம் ஒரு ஆச்சாரியம்தான் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தெரிஞ்சு நம்ம அதை அனுசரித்து கொண்டு வந்தால் வீடுங்கிற மோட்சம் தானாகவே சேரும். ஆனால் அந்த ஆச்சாரியன் அப்படிப்பட்ட ஆச்சாரியன் எல்லாம் நம்ம போய் தெரிஞ்சுட்டு வச்சுனா தான் நம்ம ஆச்சாரியன்கிட்ட போய் நம்ம கேட்டுக்கலாம், அந்த விஷயத்தெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வாறு சில ஆச்சாரியன்கள்லாம் ராமானுஜரே நியமித்து வச்சு போயிருந்தார். அவருடைய அந்த 74 சிம்மாசனர்கள்லாம் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம 2 பேரை பார்க்கலாம். திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்றவர் ஒருவர். இவர் ஆவணி மாதம் மிருகசீஷ நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவர் பெரிய திருமலை நம்பி, அதாவது ராமானுஜருடைய மாமா, அவருடைய 3வது குமாரர். பெரிய திருமலை நம்பி இவரை ராமானுஜருக்கு அபிமான புத்திரராக கொடுத்தாராம். இவர் ராமானுஜர் திக்விஜய யாத்திரையெல்லாம் திருக்குறுக்கு சென்றிருந்த பொழுது இவரும் கூடவே சென்றிருந்தாராம். நம்மாழ்வார் செய்தருடைய பேர் உபகாரத்துக்காக அவர் திருநாமம் சாத்துகைக்கு அருகமாக ஒருவரை தேடிய பொழுது பிள்ளான் என்ற பெயர் கொண்ட இவரை தேர்ந்தெடுத்தாராம். இவருக்கு திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்று திருநாமம் சாத்திருந்தார். திருக்குறுகை பிரான் என்று திருக்கோட்டியூர் நம்பிக்கு ஒரு பெயர் உண்டு. அவருடைய திருநாமம் இவருக்கு சேர்ந்திருப்பதைக் கண்டு எல்லா வித்வான்களும் மகிழ்ந்து இவரை கௌரவப்படுத்தினார்கள்.
ஏன்னா திருக்கோட்டியூர் நம்பியும் ராமானுஜருக்கு ஒரு ஆச்சாரியன்தான். இந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் சிறுபுத்தூரில் எழுந்துள்ளானாம். அப்போது சோமாசியாண்டன் இவரிடம் 3 முறை சீபாஷ்யம் வாசித்தாராம். அவர் இவரிடம் தனக்கு தஞ்சமாக ஒரு வார்த்தை அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது இவர், நீர் பாட்டம், பிரபாகரம், மீமாம்சை இவை அனைத்துக்கும் கர்த்தா, பாஷ்யம் வாசித்தோம் என்று மேன்மை அடித்திராதே, எம்பெருமானார் திருவிழிலே தஞ்சம் என்று இருக்கும். அதாவது பெருமை பற்றின்னு இருக்கக்கூடாது, எம்பெருமானாருடைய கடாட்சத்தால் தான் இதெல்லாம் கிடைத்தது, அதனால் அவருடைய திருவிழிகளே தஞ்சம்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். ராமானுஜர் கட்டளையின் பேரில் 6000 படி வியாக்கியானம் எழுதியவர் இந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் வகை. இவர் தான் முதல்ல வியாக்கியானம் அந்த இதுக்கு திருவாய்மொழிக்கு எழுதினது. இவரிடம் எங்கள் ஆழ்வான் திவ்ய பிரபந்தத்துக்கு அர்த்தம் கேட்டாராம். இவர் ராமானுஜருக்கு சரம கைங்கரியம் செய்தார். இவர் கொங்கில் நாட்டுக்கு எழுந்துள்ள போது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியின் திருநாமத்தை சொல்லாமல் எம்பெருமான் திருநாமங்களே சொல்லி கொண்டிருந்தாராம். அதனால் இவர் அந்த இல்லத்தை விட்டு வெளியேறிவிட்டாராம். அது ஆச்சாரியன்தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பெருமாளுங்கிறதுல இவாள்லாம் பழைய ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்தார்கள். வளர்த்ததனால் பயன்பெற்றேன் என்று உடையவர் சொல்லும் அளவுக்கு உடையவர் இவர் மீது அன்பு கொண்டிருந்தார். இவர் தனக்கு இறுதி காலத்தில் கூவிக்கொள்ளும் நாள் வராதோ என்று சொல்வதைக் கண்ட நஞ்சியர் அழத் தொடங்கினாராம். அப்போது இவர், சீயரே, நீர் கிடந்து அழிகிறதன் அங்கு போய் பெறுகிற பேரு அதிலும் தாழ்ந்தது என்று தொற்றிருக்கிறதோ என்று அருளி செய்தார் அப்படிங்கிறார் இதில். அதுக்கப்புறம் திருக்கண்ணபுரத்து எச்சான். ஒரு சமயம் திருக்கண்ணபுரம் கோயிலை சுற்றி விரோதிகள் சூழ்ந்து கொண்டனான். இவருடனே திருமங்கை ஆழ்வார் பாசுரமான செருவரை முன் ஆசரித்த செலியன்றோ கைத்தளத்து பாசுரத்தை பாடினார். செருவன்னா விரோதிகள். உடனே எம்பெருமானுடைய இதோ ஒரே நொடியிலே எதிரிகளெல்லாம் அழித்து விடுகிறேன் என்று சொன்னாராம் அந்த பாசுரத்துக்கு ஏற்றபடி. அப்புறம் அம்மங்கி பெருமாள் ஒன்றுத்தர். இவர் ராமானுஜருக்கு பாலமது காய்ச்சி கொடுப்பார். அப்புறம் மாருதி பெரியாண்டான். இவர் ராமானுஜருக்கு திருக்கை செம்பு பிடிப்பவர். அப்புறம் மாறொன்றில்லா மாருதி சிறியாண்டான். இவர் மடத்திற்கு அமுதபடி கனி அமுது, பால்நே முதலானவனை வாங்க ஏற்பாடு செய்வார். இவர் உடையவர் திருநாராயணபுரம் சென்ற பொழுது ஸ்ரீரங்கத்தில் கூரத்தாழ்வான் பெரிய நம்பி ஆகியோருடைய நிலைமை அறிந்து வர ராமானுஜர் இவரையும் சிறியாண்டானையும் அம்மங்கி அம்மாளையும் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினார். இவர் அங்கு சென்று வந்து பெரிய நம்பி திருநாட்டுக்கு எழுந்தெழுதும் கூரத்தாழ்வான் கண்கள் எழுந்ததும் உடையவருக்கு தெரிவித்தார். அடுத்தது சோமாசி ஆண்டான். இவர் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவருடைய இயற்பெயர் ராமமிஸ்ரர். இவர் சோமயாகம் செய்ததால் சோமாசி ஆண்டன் என்ற பெயர் வந்தது. எம்பெருமானாரே சரண் என்று சொல்வதில் இவருக்கு மிகவும் ஆர்வம். இவர் திருநாராயணபுரம் பெருமாள் செல்லப்பிள்ளைக்கு மிகவும் அந்தரங்கர். அவரை பாட்டு பாடி மகிழ்விப்பாராம். ஒரு நாள் தனக்கு மோட்சம் உண்டா என்று செல்வப்பிள்ளையை கேட்டார். அவர் கிடையாது என்று பதில் வந்ததாம். நான் பாட்டு பாடி உம்மை மகிழ்வித்தேனே என்று அதுக்கு பலன் கிடையாதா என்று கேட்டார். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்? பெருமாள் என்ன சொல்கிறார்? நீர் பாடினத்துக்கு நான் ஆடினது சரியாக போய்விட்டது என்று செல்வப்பிள்ளை பதில் சொன்னாராம். மேலும் ராமானுஜரை போல் அபிமானத்தில் இருந்தால் மோட்சம் நிச்சயம் என்றும் சொன்னார். அது முதல் இவர் ராமானுஜரத்தில் மிகவும் பிரீதி விசுவாசமாக இருந்தார். ஸ்ரீரங்கத்தில் இவர் குலத்தை சேர்ந்தவர்களே வாக்கிய பஞ்சாக மிராசு பெற்றவர்கள். இவர் ஸ்ரீபாஷ்ய விவரணம், குருகுணாவல்லி ஆகிய கிரந்தங்களை எழுதியுள்ளார். அடுத்தது ஒருத்தர் சிறியாண்டான். இவர் மாறொன்றில்லா மாருதி சிறியாண்டானுடன் திருநாராயணபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் சென்று பெரிய நம்பி கூரத்தாழ்வான் ஆகியோருடைய நிலைமையை அறிந்து வரச் சென்றார். அப்புறம் தொண்டனூர் நம்பினுத்தர். இவர் தொண்டனூரில் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அடிமை செய்வதே இயல்பாக கொண்டவர். ஒரு சைவ பண்டாரம் வீடுதோறும் சென்று பிச்சை எடுப்பான். ஒரு நாள் அவனுக்கு சோறு கிடைக்கவில்லையாம். ஒருவர் அவனை நோக்கி, நீ தொண்டனூர் நம்பி வீடு சென்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று சொல்லு, உனக்கு பிச்சை கிடைக்கும் என்று சொன்னாராம். அவனும் அப்படியே பலமுறை சொன்னான். நம்பி வெளியே வந்து பார்த்து நீ சைவனாயிட்டே, ஏன் ராமானுஜ நாமம் சொன்னாய் என்று கேட்டார். அவன் நடந்த உண்மையை அப்படியே சொன்னான். நம்பி அவனுக்கு உடனே உணவளித்தாராம். இதற்காக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்பியை குறை கூறினார்கள். இவர்களுக்கு நம்பி ஆச்சாரியன் திருநாம மகிமை பற்றி எடுத்து சொன்னார். அவர்கள் ஒப்புக்கொண்டனர். பின்னர் அந்த சைவ பண்டாரம் ஸ்ரீ வைஷ்ணவனாக மாறி கைங்கரில் ஈடுபட்டான். திருக்கோட்டூர் செல்வ நம்பி தம்பதியர் போல் தொண்டனூர் நம்பி பாகவத சேஷத்தை யாத்திரையாக போந்தார். திருவாய்மொழி 8, 10, 11 பாசுர வியாக்கரத்தில் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. தொண்டனூர் நம்பி அனந்தாழ்வாருடன் ஸ்ரீரங்கம் சென்று ராமானுஜரை தரித்தார். அனந்தாழ்வாருடன் தன்னுடைய ஆச்சாரியனுடன் ராமானுஜர் அவர்களை அருளாளர் பெருமாள் எம்பெருமானாரிடத்தில் ஆசிரியக்கும்படி கட்டளையிட்டார். இவர் ராமானுஜரை விண்ணப்பித்து அந்த தேச அரசன் விட்டல தேவராயனுடைய மகளின் பிசாச பீடையை போக்கிய அரசனை ஆசிரிக்க செய்தார். அடுத்தவர் மருதூர் நம்பின்.
இவர் மைசூர் பிராந்தியத்திலிருந்து அருளாளனுடைய ஸ்ரீரங்கம் வந்து அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்று சொல்லப்பட்டு அவரே எம்பெருமானாரையே அவர் ஆசிரித்தார். வணக்கம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.